ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கீரை கூட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மேலும் வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, இது அரை மணி நேரமாக நான் சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். 1 கப் துவரம் பருப்புக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துடலாம். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக 4 விசில் விட்டு எடுத்துடலாம். 4 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ இதை மசிக்க தேவையில்லை, அப்படியே ஓரமாக வச்சிடலாம். இதுக்கு தேவையான மற்ற பொருட்கள் பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டு வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை, பூண்டு 12 பல்லு பூண்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீட்டு வாக்கில். இது கூட தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளியை சிறுவை நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட் கீரை. அரைக்கீரை எடுத்திருக்கேன். அரைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்திருக்கேன். கேஸ் ஸ்டவ்வில் ஒரு மண் சட்டி வானல் வச்சுக்கலாம். இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் நல்லா சூடாயிட்டக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அரிஞ்சு வச்சுருந்த ஒரே ஒரு பச்சை மிளகாய், நறுக்கி வச்சுருந்த பூண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். பூண்டு பச்சை வாசனை போயிட்டக்கப்புறம் அரிஞ்சு வச்சுருந்த சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு தொடர்ந்து ஒரு 3 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்த வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இப்போ மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பாருக்கு போடுற மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தனி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துடலாம். இது கூடவே உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட போகிறோம். உப்பு சேர்த்ததால் தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இப்போ அரிஞ்சு வச்சுருந்த கீரையை சேர்த்துக்கலாம். கீரை நல்லா 2-3 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ பார்க்கறதுக்கு தான் நிறைய இருக்கும், நம்ம வதக்கி விட்டோம்னா ரொம்ப கம்மியாயிடும். கீரை சேர்த்துட்டு மெதுவாக வதக்கி விடலாம். இதை பாருங்கள், வதக்க எவ்வளோ கம்மியாகுதுன்னு. எப்பயுமே கீரை வாங்கி வந்த உடனே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற கல் தூசி எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கீரை நல்லா வதக்கி விட்டாச்சு. வேக வச்சு எடுத்துருந்த பருப்பை இப்போ சேர்த்துடலாம். இப்போ வேக வச்சுருந்த பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பு கடையாதீங்க, இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கடையாமல். சேர்த்துட்டு பருப்போட கீரையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 6 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்திருக்கு கீரை கூட்டு. ரொம்பவே சுவையான கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கீரைக்கு தாளித்து எடுத்துடலாம். இப்போ இதை கீழே இறக்கிட்டு கேஸ் ஸ்டவ்வில் தாளிப்பு கரண்டி வச்சுக்கிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிட்டக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் லைட்டாக பொரியிறப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வர சமயத்தில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கூட கறிவேப்பிலை, இது கூட ஒரு காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ தாளிச்சதை கீரை கூட்டில் சேர்த்துடலாம். ரொம்பவே சுவையான கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே செம்மத்தியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.